அறிவித்தமிழ் மீடியா சார்பாக இன்னைக்கு நம்ம களத்தில் இருக்கக்கூடிய நாங்குநேரியினுடைய மண்ணின் மைந்தன் அப்படின்னே சொல்லலாம். நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ரெட்டியார்பட்டி நாராயணன் அவர்களோட இன்றைய நாள் களத்தில் இருக்கிறோம். வாய்ப்பு என்னன்னே கேட்கல, மாவட்ட செயலாளர் தூக்கி கொடுத்தாங்க. அதான் ஜம்பிங். இதுல துரோகின்னு நீங்க கோடிட்டு காட்டுறது வந்து அமமுகவை தான் காட்டுவேன். நயினார் நாகேந்திரா அவர் அறிவிக்க முன்னாலே நாமினேஷன் போட்டாரு. எடப்பாடியாருக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறது, இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட். நாளடைவில் ரூபி மனோகரன் ஒரு பெரிய மாய பிம்பம். மண்ணின் மைந்தர் யார்? மண்ணின் மைந்தர். இங்க ஒரு மருத்துவமனை இருந்தது, அதை அப்பாவை கொண்டு போயிட்டாரு. ஆபரேஷன் சக்சஸ், பேஷன் க்ளோஸ் தான். ஒன் காட் ஒன் லீடர், அது மிஸ்டர் தளபதி விஜய் தான். என்னை பயன்படுத்த தவறி ஏக்கம் அதிமுக, பயன்படுத்தி கொண்டது தமிழக வெற்றி கழகம். அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கையா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். ஏற்கனவே நாங்குநேரி தொகுதியில நீங்க சட்டமன்ற உறுப்பினராக பயணிச்சுட்டு இருந்திருக்கீங்க. அந்த களத்தினுடைய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். முந்தைய காலகட்டங்கள்ல அங்க மறுக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து அங்க இருக்கிற உள்கட்டமைப்பு விஷயங்கள்ல வந்து எதுவுமே நடக்கல அப்படின்னு மக்கள் வந்து பயங்கர அதிருப்தியில இருக்காங்க. கிட்டத்தட்ட அங்க சாலையா இருக்கட்டும், ஒரு பாலம் விஷயமா இருக்கட்டும், வேலைவாய்ப்பு விஷயமா இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பிரச்சனைகள் அங்க இருக்கு. இப்போ திருப்பியும் அந்த களத்துல நீங்க போட்டிடுறீங்க. உங்களுடைய போட்டி வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி சரி பண்ணும்? போட்டிடுறேன்னு கேட்கும் போது அந்த களம்னு கேட்டீங்களா? அது எந்த களம்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த புதிய அரசியல் களத்துல நீங்க இருக்கிறீங்க. ஆமா, இது தமிழக அரசியல்ல இது ஒரு புதிய இயக்கமா வந்து 2019 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரூபி மனோகரனுக்கு எதிராக களமிறக்குவதற்கு யாரை விட்டால் சரியா இருக்கும் என்று அன்றைய முதலமைச்சர் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் கலந்து ஆலோசித்து ரெட்டியார்பட்டி நாராயணனை அறிவித்தால் களம் நல்லா இருக்கும்னு அவங்க யூகிச்சாங்க. மேக்சிமம் அது காங்கிரஸ் வசம் இருந்தது. 2001 அப்புறம் அதிமுக தொடர்ந்து தோல்வியை தெளிவந்தது. 2011 கூட்டணியில எர்ணாவூர் நாராயணன் வசந்தகுமாரை வீழ்த்தினார். 2016 அதிமுக தம்பி விஜயகுமார் அவர் தோல்வியை தழுவினார். வசந்தகுமார் ஜெயிச்சார். வசந்தகுமார் ஜெயிச்சு 2019 பாராளுமன்ற தேர்தலில் அவர் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போனார். போன பின்பு அந்த இடம் வெற்றிடமாகும் போது மாவட்ட செயலாளர்கள், பிரபாகரன் மாவட்ட செயலாளர், அவர் ஒரு இந்து நாடார், அண்ணன் கணேசராஜா இந்து மறவர், இவர்கள் 2 பேரையும் தாண்டி மனோஜ் பாண்டியன் 2019 எம்பி தேர்தல் என்னவரு, நான் தோத்துட்டேன் எனக்கு தாங்கன்னு கேட்கிறேன். இபிஎஸ் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த தொகுதியை சார்ந்த மண்ணின் மைந்தருக்கு, அதுவும் இந்து நாடார் கேண்டிடேட்டுக்கு அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நாடார் சமுதாய வாக்குகள் ஒரு 1,00,000 வாக்குகள் இருக்கு. அதுல இந்த ஐயாவளிக்காரங்க வாக்குகள் மட்டும் 40,000 வாக்குகள் இருக்கு. ஆர்சி கிறிஸ்டின், சிஎஸ்ஐ கிறிஸ்டின், இது எல்லாம் எங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மாமன் மச்சான் இப்படிதான் இருப்பாங்க. பொண்ணு அங்க எடுத்திருப்பான், பொண்ணு அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பான். அதனால அது ஒன்றும் பெரிய பிளவா தெரியாது. இதை மைண்ட்ல வச்சு யாரு இதெல்லாம் காம்பன்சேட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த வாய்ப்பை சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஆரம்பம் முதல் களம் வந்து என்ன அறிவிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ரூபி மனோகரன் வேட்பாளர், அப்புறம் என்ன அறிவிச்ச உடனே அந்த களம் வந்து வித்தியாசமாயிட்டு. இப்பவும் அந்த விஷயம் தான், அந்த வித்தியாசம் வந்துட்டு. அப்ப நான் முதல் வச்ச இதே என்னன்னா, உள்ளூர் மைந்தன். நிச்சயமா இவர் சென்னையில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர். வசந்தகுமாரும் சென்னையை சேர்ந்தவர். அவரும் சென்னையை வந்து இங்க ஒரு முகவரி, ஃபுல் டைம் இல்ல, சாட்டர்டே வருவாரு, சண்டே ஈவினிங் போயிடுவாரு. அதான் அவருடைய காலகட்டமா வச்சிருந்தாரு. அதே மாதிரி அவரை வீழ்த்தி எர்ணாவூர் நாராயணன் வந்தாரு. பிறகு திருப்பி அவர் வந்தாரு. திருப்பி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு ரூபி மனோகரனுக்கு போட்டி. அப்போ அதிமுக ஆளுங்கட்சி வந்து 2019 இடைத்தேர்தலில் 18 தொகுதியில போட்டிடுச்சு. இப்போ 8 தொகுதி தான் வென்றது, 10 தொகுதி தோத்துச்சு. இந்த தொகுதி எப்படி ஜெயிச்சிச்சு?
தனி பெரும்பான்மை. அப்பமும் அதிமுக ஆளுங்கட்சி தான். எப்படி ஜெயிச்சுது? இல்ல அதான் நம்ம ஏற்கனவே எங்க சொல்லியிருக்கோம். பொதுச் செயலாளர் கேட்டாரு, என்னப்பா விக்கிரவாண்டி ஜெயிக்கும், நாங்குநேரி ரொம்ப டஃப்பா இருக்குன்னு கேட்டாரு. நான் களத்தை ஆய்வு செய்கிறேன். ஒவ்வொரு மக்களையும் தனித்தனியாக அவங்க வேல்யூ என்ன, அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மனநிலையை நான் ஆய்வு பண்ணேன். களத்துல நின்றதுனால சொன்னேன். அப்போ அவர் என்கிட்ட கேட்கும்போது மாதாமலையில 30,000 to 40,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிட் பண்ணோம். அதே மாதிரி 33,445 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சோம். அதுக்கு என்னன்னா எவ்ரி 40 years இந்த தொகுதியில இருக்கிறவனா. எனக்கு எந்த வேற தொழில் கிடையாது. எந்த கவர்மெண்டோட நான் கையொப்பம் வந்து விட்டு யார் வீட்லயும் போய் எந்த அதிகாரிகள்ட்ட எனக்கு அது வரணும் இது வரணும் போய் அமுக்கப்புள்ள செட்டில் அமுக்கப்புள் வேலையே கிடையாது. நான் எது உண்டோ மக்கள் பணி செய்வேன். அந்த பணியில தான் எனக்கு அவர் அதெல்லாம் ஆய்வு பண்ணி தான் எனக்கு கொடுத்தாரு. கொடுத்த பிறகு நம்ம ஜெயிச்சோம். தொடர்ந்து மக்கள் பணி செஞ்சுட்டு வந்தோம். 2019 கொரோனா நவம்பர் 1ஆம் தேதி பதவி ஏற்றேன். 2 மாசம் கழிச்சு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாசம் அசம்பிளி நடந்தது. மொத்தத்திலே 5 நாள் தான் அசம்பிளியை மூடியாச்சு. அப்புறம் செப்டம்பர்ல தொடங்கினோம். 4 நாள் போச்சு, அதை மூடியாச்சு. மக்கள் வெளியில நடமாட முடியாது. கிராமமா சென்று ஒவ்வொரு மக்களுக்கும் என்னால முடிஞ்ச உதவிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தோம். 2021 வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சு கேட்டேன். வாய்ப்பு என்னன்னே கேட்கல. மாவட்ட செயலாளர் தூக்கி கொடுத்தாங்க. அதான் ஜம்பிங் மிஸ்டேக் நம்ம பண்ணல. மிஸ்டேக் பண்றது தலைமை. மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் இருக்கட்டும். அந்த இதுல எனக்கு ஒரு இது உடன்பாடு என்ன, ஏற்கனவே திருநெல்வேலி தொகுதி அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஓரிரு தினங்கள்ல திருப்பியும் நாங்குநேரிக்கு அவரை வேட்பாளரா போட்டிருக்காங்க. அவரை அறிவிக்கல. நயினார் நாகேந்திரா அவரை அறிவிக்க முன்னாலே நாமினேஷன் போட்டாரு. அதுக்கப்புறம் கணேசராஜாவுக்கு அறிவிச்சாங்க. சரி கட்சி போட்டி எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தோம். முடிந்தவரை கட்சி வேலைகளை செஞ்சோம். அவர் தோத்தாரு. இந்த தொகுதி ஒரு சென்சிட்டிவான தொகுதி. அது யாரும் மறக்க முடியாது. யாரும் மறக்க முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் 2021 தோத்தாரு. சரி திருப்பி களப்பணி, மக்கள் பணி வேகமா அந்த கட்சி அப்படியே விடாம தொடர்ந்து பயனாற்றிட்டு இருந்தோம். இதுல நிறைய இடைஞ்சல்கள் இருக்கும், உங்களுக்கு சொல்ல முடியாது. அதை ஏகப்பட்ட இடைஞ்சல்களை கடந்து இன்னல்களை கடந்து மனச்சுமையோடு பணியாற்றினோம். இதுல ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுக்கிறேன். இப்ப எப்படின்னா இந்த முறை வந்து அதிமுகவில உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதனாலதான் நீங்க வந்து இந்த அதிமுகல இருந்து விலகி இருக்கீங்க அப்படின்ற ஒரு வாய்ப்பு கொடுக்காத அந்த விமர்சனத்தை நீங்க எப்படின்னு? வாய்ப்பு கொடுக்கலங்கிறதுனாலலாம் விமர்சனம் கிடையாது. அதாவது எதிரி தோல் மேல கை போடல, துரோகி தோல் மேல கை போடக்கூடாது. இதுல துரோகின்னு நீங்க கோடிட்டு காட்டுறது வந்து நான் அமமுகவை தான் காட்டுவேன். அதிமுக ஆட்சி போவதற்கு காரணம் யாருமே திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று தினகரனும் சொல்லவில்லை. சரியா? யாரா சொல்லியிருக்காங்களா? டிடிவி சார் சொல்லியிருக்காரா? இல்ல. அதிமுகவை வீழ்த்த வேண்டும், எடப்பாடியாருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் நாளடைவில் இருந்துச்சு. அதுக்கான களம் தான் சப்டிஷன். அந்த நேரத்துலதான் கணேசராஜா அவர்களும் தோல்வி தழுவினாங்க அப்படின்றதையும் வரலாறு. அதே தோல்வி அதே தழுவி 33,000 ஓட்டுல அமமுக வேட்பாளர் இங்க நிக்குது, இங்க நிக்கிறாரு, கணேசராஜா தோக்குறாரு. ரூபி மனோகரன் ஒரு பெரிய மாய பிம்பம், அவ்வளவுதான். இவருடைய தோல்வி வந்து அவருடைய வெற்றியை தீர்மானிச்சு இடத்துல எடுத்துக்கலாம். ஒன்னும் பெரிய டிஃபரெண்ட் ஓட்டு இல்ல. இப்ப என்னன்னா சமூக வலைதளங்களை பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் என்ன பேசப்படுது அப்படின்னா, மீண்டும் களத்துல இருந்த நீங்க 2019 இடைத்தேர்தல்ல களத்துல நின்று நீங்க வந்து மீண்டும் தாவேகாவினுடைய வெற்றி வேட்பாளராக களத்துல நிற்கும் போது ரூபி மனோகரன் அவர்களுக்கு வந்து தோல்வி பயம் கூடிருச்சு அப்படின்ற விமர்சனம். ஏன்னா இது வரைக்கும் நீங்க வந்து வேட்பாளர் அறிவிக்கப்பட முன்னால வரைக்கும் வந்து என்ன பண்ணாங்கன்னா வெற்றி வேட்பாளர் வந்து அவர் தான் வின்னிங் பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்லாம் காட்டுச்சு. ஆனா இன்னைக்கு கள நிலவரப்படி என்ன அப்படின்னா, அவருக்கு இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டா வந்து மண்ணின் மைந்தன் என்ற ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது எளிதில வந்து உங்களை பார்க்க முடியும் தொகுதியில வந்து. நார்மலா நீங்க ஒரு இருச்சுக்கிற வாகனத்துல சொல்லட்டுமா? சொல்லுங்க. இந்த மண்ணின் மைந்தன், இந்த மண்ணை வாழ வைப்பேன், நாங்குநேரி தொகுதியில் தொகுதி வளர்ச்சியை பாடுபடுவேன், இங்க இருக்கின்ற மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு, மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ஒரு சமூக சீர்திருத்தத்தை கொண்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று வந்தவர்கள் தான் வாக்கை இந்த தொகுதியில் வாக்களித்தார்கள் என்றார். இந்த தொகுதியில் தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்கு அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா? அது ரூபி மனோகரனா இருக்கட்டும்,
டிடிவி திரையரங்க கட்சியில் இருக்க குக்கர் சின்னத்தில் இருக்க தம்பி இசைக்குமுத்துவா இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை எந்த மாவட்டத்தில் உள்ளது, எந்த முகவரியில் உள்ளது, அதை கேளுங்க. இவங்க எப்படி அந்த மண்ணை நேசிக்க முடியும்? எப்படி நேசிக்க முடியும்? அவருக்கு தாம்பரம் அட்ரஸ், இவருக்கு தூத்துக்குடி அட்ரஸ். பிறகு நீங்க இந்த மண்ணில் யாரை தெரியும்? நான் கேட்கிறேன், இந்த மாவட்டத்தில் எத்தனை பஞ்சாயத்து இருக்கு, எத்தனை டவுன் பஞ்சாயத்து இருக்கு, எத்தனை நகராட்சி இருக்கு, எத்தனை தெரு இருக்கு, எத்தனை ஆலயங்கள் இருக்கு, எத்தனை மசூதி இருக்கு, எத்தனை சிஎஸ்ஐ சர்ச் இருக்கு, எத்தனை ஆர்சி சர்ச் இருக்கு? இந்த தொகுதியினுடைய பரப்பளவு எவ்வளவு, மொத்த ஜனத்தொகை எவ்வளவு, இல்ல பேசிக்கா கம்யூனிட்டி வாரிய எத்தனை பேரு, ஒரு சமுதாயத்துல எவ்வளவு இருப்பாங்க ஆவரேஜா சொல்ல முடியுமா? நான் விவாதம் அடைக்க தயாரா இருப்பேன். என்ன சொல்ல முடியுமா? இன்னைக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போறாங்க. மண்ணின் மைந்தர் யார்? மண்ணின் மைந்தர் என்னுடைய முகவரி திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி நாங்குநேரி பாளையங்கோட்டை தாலுகாவில் நம்பர் 85 கார்த்திகேயன் நகர் ரெட்டியார்பட்டி பின்கோடு 627007. என் மனைவி அட்ரஸ் அதே அட்ரஸ், என் மகள் அட்ரஸ் அது, என் மகன் அட்ரஸ் அது. உங்களுக்கு அட்ரஸ் எங்க? தொழில் சென்னையில். இங்கே என்னத்துக்கு? என்ன பண்ணிருக்கீங்க? உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு என்ன? இங்கே ஒரு மருத்துவமனை இருந்தது, அதை அப்பாவை கொண்டு போயிட்டாரு. நாங்கள் எம்எல்ஏ இருக்கும்போது 20 கோடி நாங்கள் எஸ்டிமேட் போட்டு கவர்மெண்ட்ல மத்திய சர்க்காரில் அனுமதி வாங்குறதுக்காக நாங்கள் கேட்டோம். அது இல்லை. இந்த பச்சையாத்துல இருந்து வெள்ள நீர்கால் ஒரு 47 குளம் இருக்கு. குளத்துக்கு நீங்க என்னைக்கு வார்காலம் வைத்து இந்த 5 ஆண்டு காலத்துல அங்க உள்ள விவசாய குடி மக்கள் விவசாயம் செய்யறவன், அந்த விவசாயம் செய்யறவனுக்கு நீங்க என்ன திட்டத்தை கொடுத்துருக்கீங்க? இதெல்லாம் ஈஸி திட்டம் இல்ல. அந்த ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இண்டஸ்ட்ரி இல்ல, குற்றச்சாட்டு இண்டஸ்ட்ரி கூட நீங்க டெவலப் பண்ணணுங்கிறது பெரிய விஷயம் இல்ல. கிராமப்புறம் செழிக்கணும்னா எது செழிக்கணும்? விவசாயம். நீங்க 100 நாள் வேலை திட்டம் தரலையே தெரியலன்னு பெண்களுக்கு தரேன். எதுக்கு? அதுக்கு தானே ஆடு மாடு கோழி வளர்ப்பு 5 லட்சம் ரூபா நிதி உதவி திட்டம், கடன் உதவி திட்டம், அதெல்லாம் பெண்கள் சுயலமா தொழில் பண்றதுக்கு தானே. இப்ப இந்த தோட்டம் வச்சிருக்காங்க, அந்த தோட்டத்துல 4 மாடு இருந்தா 4 10 40 லிட்டர் பால் ஆச்சு. 4000 2000 ரூபா ஆச்சு. 1000 ரூபா செலவு பண்ணாலும் 1000 ரூபா அவருக்கு மிச்சம். இதுதானே வியாபாரம் வணிகம். இதை விட்டுட்டு நீங்க கால்நடை பராமரிப்புலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கறனால அதை தெளிவா சொல்றீங்க. எடுத்துக்கலாம். கோழி வளர்க்கலாங்க. 100 நாட்டுக்கோழி வளர்த்தா சார், 100 நாட்டுக்கோழியை பாதுகாப்பா வளர்த்தா டெய்லி 15 ல இருந்து 20 முட்டை கிடைக்கும். 20%. 20% ஒரு முட்டை 20 ரூபா, 400 ரூபா. எவ்வளவு ஆச்சு? 400 ரூபா. நீ 100 ரூபாய்க்கு கூடையை தூக்கி தலையில வச்சுட்டு உன்னை கண்காணிக்க ஒரு ஏஇ, அவர் பேர் என்ன, ஓவர் சீரு, இது 10 பேர் எதுக்கு? பெண்களை அதுல ஊக்கப்படுத்துங்க. மாற்றம் தானே ஒரு வழி தானே. நிச்சயமா. நேத்து சேரி கட்டி இருந்தோம், அப்புறம் சுடிதாரு மிடி கவுனு வந்துருச்சுல. அது மாதிரி ஏன் நம்ம மக்களை பழைய காலத்தை வீட்டுக்குள்ள இருந்தே தோட்டம் வளர்க்கலாம்னு சொல்றீங்க? வீட்டுக்குள்ளே விதைய வாங்கி கொடுக்கீங்க, ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறீங்க? தொகுதி முழுக்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பேசும்போது கூட உங்களுடைய அந்த இயல்பா பேசக்கூடிய குரல் வளம் கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. இந்த அளவுக்கு தொகுதி முழுக்க சிலம்ப கையில வச்சுக்கிட்டு சொலட்டி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த விசில் சத்தம் நாங்குநேரியில் எவ்வளவு அதிகமா பரவலா வீசும். இந்த நீங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய அந்த இதுக்கான இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளா பார்க்கக்கூடிய போதை அடிப்படையில நாங்குநேரி ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு ஒரு பரவலா தமிழகம் முழுவதும் நாங்குநேரியை கார்னர் பண்றாங்க. நாங்குநேரி சுத்தி 5 கடை திறந்து வச்சிருக்கீங்க. எத்தனை கடை? 5 கடை. 5 கடை. ரைட்ல திரும்பினாலும் மது கடை. இதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நீங்கள் வெற்றி பெற்றவுடன் இதுக்கு ஒரு விஷயம் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மக்களுக்கு என்ன சொல்ல வரும்? அதாவது குடி என்பது மகாபாரத காலத்துல இருந்தே இருக்கு. உலகம் தோன்றியுள்ள மது இருக்கு, அதை மாற்ற முடியாது. ஆனால் அதை குடிக்காம இருப்பதற்கு இளைஞர்களுக்கு பள்ளிக்கூடத்தில் ஆரம்ப பள்ளியிலிருந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். மது பாட்டில், மது நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடு இல்லையா? தொழில் இல்லாதனால தானே அதுக்கு போற மாதிரி சொல்றாங்க. அதான என்ன சொல்றேன், நீங்க மது குடிப்பதற்கு முதல்ல விழிப்புணர்வு அவசியம். கண்டிப்பா. அந்த விழிப்புணர்வை கல்வி சாலையிலிருந்து கொண்டு வரணும். அந்த மதுவுக்கு அடிக்ட் ஆகிறவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மெடிடேட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொண்டு வரணும் அவங்கள. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, இளைஞர்களுக்கு சரியான பாதையை கற்பிப்பதற்கு நம்மளுடைய இராணுவம், காவல்துறை, மற்றபடி டிபார்ட்மெண்ட் அதுக்கு அந்த தேர்வுக்கு தயாராவதற்கான உடல் திறமையை வளர்ப்பதற்கு கிராமந்தோறும் விளையாட்டுகளை ஊக்குவிக்கணும்.
பள்ளிகளில் முன்னாலெல்லாம் பிடி வாத்தியார் இருந்தாங்க. ஓகே. இப்பெல்லாம் பள்ளிகளில் பிடி வாத்தியாரே இல்லை. கல்வி பிரதானமா ஆமா. பார்க்கப்படுது, விளையாட்டு அந்த மாதிரி இது இருக்கு. தொழில் வளம் கூடணும். இப்போ நான் கங்கை கொண்டால சிப்காட் வந்துருச்சு, எல்லா கம்பெனி ஃபுல் ஆயிடுச்சு. நாங்குநேரி அதுக்கு முன்னால தொடங்கப்பட்டது. நாங்குநேரில வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து செயல்படாம இருக்கு. இன்னும் அப்படியே இருக்கு. இல்ல மக்களோட எதிர்பார்ப்பா இதெல்லாம் இருக்கு. இத வந்து நீங்க எவ்வளவு தூரத்துக்கு யூரியா 5 வருஷம் செய்யணும். அவர் உள்ளூர்ல இருந்தா செய்ய முடியும். ரோஹிமனோர் ஏன் செய்யல? 5 இயர்ஸ் செய்யலையா? அதான் இந்த முறை வந்து மக்கள் என்ன செய்ய போறாரு? செய்யறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல மக்கள் தெளிவா இருக்காங்க, இந்த அரசியலை உற்று நோக்க புதிய அரசியலை நோக்கி பயணிப்பதில். அதாவது மக்கள் பணி செய்வது என்பது கணக்கு பார்த்து பணி செய்தால் பார்க்க முடியாது, காகிதத்தில் எழுதி பார்த்து பணி செய்தால் பண்ண முடியாது. ஒரு தலைவன் ஒரு பஞ்சாயத்தை தேர்வு செய்து அந்த பஞ்சாயத்தினுடைய அடிப்படை தேவைகளில் வாரத்தில் 2 நாட்களில் ஒரு பஞ்சாயத்து ஒரே நாள்ல ஃபுல்லாகாது. அந்த தலைமைசுமத்திரம் பஞ்சாயத்து அதோடைய 8 கேம்லெட் இருக்கு, 8 கிராமம் இருக்கு. இல்லை ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா 5-5 கிலோமீட்டர் தள்ளி தள்ளி இருக்கும். அதை அப்படியே பார்த்து அந்த கிராமத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒன்று ஒன்றா சூஸ் பண்ணி அரசுக்கு முழு அறிக்கை தயார் பண்ணி எஸ்டிமேட்டோட கொடுத்து இயர் பை இயர் ஒரு பட்ஜெட்டு எவ்வளவு வாங்க முடியும், நிதி வாங்க முடியும் அப்படின்னு ஃபோனில் சொன்னான்னா எந்த கதையும் நடக்காது. மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நேரடி சொல்லி இது வேணும்னு கேட்கணும். பிரிஸ்டேஜ் நான் 2000 கோடிக்கு சொந்தக்காரன், நான் போய் கலெக்டரை பார்ப்பேனா, பிடிஓ பார்ப்பேனா, தாசில்தாரை பார்ப்பேனா, ஒரு ஈஓ பார்ப்பேன்னு பார்த்தா டெவலப் பண்ண முடியாது. அரசியல் என்பது மனத்துக்கண் மாசிலன் ஆதலால் அனைத்தரன் ஆகில நிரம்பர. சரியா? அரசியல் என்பது மக்கள் பணி என்பது அந்த மக்களுக்கான தேவைகள் குறைநிறைகள் நிறைய இருக்கும். அந்த குறை அவங்களை முழுவதும் நிறைப்படுத்த முடியாது. ஆனாலும் அவங்களுடைய முகமும் நம்ம முகமும் பார்த்து கொண்டே இருக்கணும். நாம் அவங்களுக்கு தேவைகளுக்கு இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தேடுறாங்க. அந்த ஆளை தான் நான் உள்ளூர் மைந்தன் இருப்பேன் என்பது என்னுடைய 100% ராதாபுரம், திருநெல்வேலி ராதாபுரத்தில் அரசு கல்லூரி இருக்கா, அண்ணா அப்பா சபாநாயகர். ஆனால் அன்னைக்கு ஒரு பேட்டியில் சொல்லி 25 கோரி இருக்குன்னு பெருமையாக சொல்றாரு. அடுத்தாப்புல கல்லூரி இல்லை. நாங்குநேரில் அரசு கல்லூரி என்னைக்கு இருக்கு? இவ்வளவு பிள்ளைகள் எங்க போய் படிக்க போகுது? நான் தேர்தலே சொல்லியிருக்கிறேன், நாங்குநேர் சொல்லியில் ஒரு மகளிர் கலைக்கல்லூரி வேண்டும். இந்த விமர்சனங்கள் எல்லாமே வந்து திமுக சார்பில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ரூபி மனோகரன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கெல்லாம் தொட்டி கட்டி கொடுத்துருக்கோம், இங்கெல்லாம் வந்து இந்த இது அமைச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்றத அவங்க சோசியல் மீடியால வந்து நிறைய தோல்வி பயத்தினால அதை பண்றாங்க. இது திட்டமா நாடு? இது வந்து மக்களை ஏமாத்துறது. ஒரு எம்எல்ஏ நிதியை எதற்கெல்லாம் பயன்படுத்தலான்னு அரசு ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கிறாங்க. 75 லட்சம் நான் இருக்கும்போது, எம்எல்ஏ இருக்கும்போது 75 லட்சம் குடிநீர் சப்ளைக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். பொது நிதியிலிருந்து 3 கோடி ரூபாயிலிருந்து 75 லட்சம் ரூபாய் குடிநீருக்கு தான் லெட்டர் கொடுத்தா அது வந்து ஏஸ் ஆகும். அதுபோல் 2.25 கோடி. அதுல பள்ளிக்கூட கட்டடங்கள், பல்நோக்கு கட்டிடங்கள், கழிவறை கட்டிடங்கள், இதுக்கு ஒரு நிதி இருக்கு. நீங்க இண்டிவிஜுவலா யாருக்கா கொடுக்கணும்னா ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். இது வந்து ஆஸ் யூசுவலி கவர்மெண்ட்ல உள்ள திட்டம், ஒன்றும் பெரிய திட்டம் இல்லை. எக்ஸ்டர்னலா உன்னுடைய கவர்மெண்ட்ல பாப்புலேஷனுக்கு மேல நீ உள்ள இறங்கி என்ன கேட்டு புதிய திட்டங்கள் என்னன்னா, ஒரு கல்லூரி கொண்டு வர்றது ஒரு திட்டம், ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு வர்றது திட்டம், ஒரு மருத்துவ கல்லூரி கொண்டு வர்றது திட்டம், அடுத்தது ஒரு பஸ் போக்குவரத்துல புதிய பஸ் முனையம் அமைப்பது கூட்டத்தில் ஒரு திட்டம், பெண்களுக்கு தொழில் வளர்ச்சி, ஆண்கள் படித்த இளைஞருக்கு தொழில் வளர்ச்சி சொல்லி கொடுக்கறது ஒரு திட்டம். நான் தொட்டி கேட்டேன்னா சிமெண்ட் கேட்டேன்னா இது 3 கோடி ரூபாய் பெற நான் எதோ செய்ய முடியாது. கவர்மெண்ட்ல இருந்து நீ என்ன நிதி வாங்கி உண்டு? திட்டம் என்றால் அதுதான். திட்டம் என்பது தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு தொழில், சந்தை மேம்படுத்துதல், வணிகம் கூடணும். அதுக்கு என்ன வளர்ச்சி? அதெல்லாம் எம்எல்ஏ நேரடியா போய் ஆய்வு பண்ணணுமா? இன்னும் இந்த மக்கள், நாங்குநேரி தொகுதி மக்கள் ஏமாற மாட்டாங்க. நீங்க காசையா கொடுத்தா கூட வாங்கி பயில வச்சுக்கிட்டு ஓட்டு விசிலுக்கு போட்டுருவாங்க. நீங்க மிஷினை திறந்தா அடிக்க போறது விசில். சரியா? அதனால வந்து அதுல மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. சும்மா நீங்க பத்திரிகையில நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு பேருந்து வந்து போயிட்டு இருக்க அரசு பேருந்து 5 வருஷம் நான் உள்ள வராம போயிட்டு இருக்கேன்.
ஏர்வாடியிலேருந்து வர்றது, ஏர்வாடியில் நிற்க வேண்டிய பஸ் நிற்கிறது இல்லை. இப்போ புதுசாக வந்து ஏன் உங்களுக்கு தோல்வி போய் வந்துட்டு ராகுல் காந்தி எதுக்கு நாங்குநேரிக்கு வரணும்? எங்கள் தலைவர் வந்தார், ஒரே இடத்துல பிரச்சனை பண்ணாரு, போயிட்டாரு. எத்தனை பேரை கூட்டு வரீங்க? ராகுல் காந்தி நாங்குநேரிக்கு வர்றாரா? அப்போ இவங்க லட்சணம் எவ்வளோ இருக்கு? இவங்க எவ்வளோ தூரம் வர்றாங்க? ஒரு தலைவன் தலைநகரத்தில் பிரச்சாரம் பண்ணுவான். பேசிக்கா அதான் அடிப்படை. உச்சபட்ச பயத்தை காட்டுது அப்படின்னு உச்சபட்ச பயம் இல்ல. ஆபரேஷன் சக்சஸ் பேஷன் க்ளோஸ் தான். இதான் ஈஸியானது. ஆபரேஷன் சக்சஸ் பேஷன் க்ளோஸ். பெண்கள் வந்து ஓட்டு போட தயாராயிட்டாங்க. இது வந்து ஒரு மௌன புரட்சி. 1972 எம்ஜிஆர் மீது எவ்வளவு மோகமும் தாகமும் இந்த மக்களுக்கு இருந்ததோ அதே மோகமும் தாகமும் வேகமும் இந்த மக்களுக்கு இருக்கு. எங்க அண்ணன் தளபதி, எங்க அண்ணன், எங்க மாமா தளபதி, இளைஞர்கள், இந்த இளைஞர்கள் பூரா தன்னுடைய தாயையும் தந்தையும் மாத்தி விடுகிறார். விசில எல்லாரும் ஜாமானவா நினைக்க வேண்டாம். ஒரு இளைஞர்கள் கூட்டம் அது கொள்கையில இருந்து விலகாது. அதுக்கு ஒரே கடவுள், உன் காட் உன் லீடர். அது மிஸ்டர் தளபதி விஜய் தான். நாங்குநேரி தொகுதி எனக்கு ஒரு பரிச்சயமான தொகுதி. நான் 2006 பஞ்சாயத்தினுடைய தலைவர், 2011 ஒன்றிய கவுன்சிலர். இப்படி கிராமந்தோறும் என் கால்படாத இடமே இருக்க. அதனால வெற்றி என்பது ரொம்ப சுலபம். வெற்றியினுடைய எண்ணிக்கை அது 4 டிஜிட்டலா 5 டிஜிட்டலான்னு போகதான் தெரியும். கண்டிப்பா களம் வித்தியாசமான ஒரு விஷயத்த பிரதிபலிக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. இவ்வளவு சவுத்துல இருந்துகிட்டு ஒரு கூட்டணியே இல்லாம இவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலே வெற்றி எங்களுக்கு தானே. நீ ஒரு கூட்டணி கிடையாது, எந்த கட்சியா இருக்கா? நீ 27 கட்சியோட இருந்துகிட்டு நீங்க ஒரு தலைவனை எதுக்குறீங்க? விசில ஒரு ஆளை எதுக்குறீங்க? 27 கூட்டணி. இல்ல ஒரு சர்வே என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட முதல் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 17-18 லட்சம் மக்கள் இருக்காங்க. அது போக வந்து 29 வயசு வரைக்கும் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,24,00,000 கிட்ட இருக்காங்க. இந்த வாக்குகள் எல்லாமே விசிலுக்கு போகுமா அப்படின்றதுல தான் ஒரு போயிருங்க. ஐயோ உயிரை கொடுக்க தயாரா இருக்கா. நீங்க 8 மணிக்கெல்லாம் ஓட்டு 7 மணிக்கு நீங்க வைக்காதீங்க. 5 மணிக்கு ஓட்டு போட வைங்க. அங்க அந்த இவங்களும் போய் நிற்போம். வலைத்தளத்துல 1:50க்கு விஜய் வருகிறான்னு உத்தரவு வருகிறது கமிஷனர் இருந்து. காலையில 7 மணிக்கு 10,000 பேர் வந்துட்டான். நீ வேற எந்த கட்சியில கூட்ட முடியுமான்னு கேளுங்களா? இல்ல, அது சாத்தியம் இல்லாத விஷயம். அதிமுக கேளுங்க, திமுக கேளுங்க. நாங்க 40 ஆண்டு காலம் ஆண்டாங்க கேளுங்களா? அன்னைக்கு எம்ஜிஆரை பார்க்க அலையிலையா போனாங்க. இன்னைக்கு அதே அலைகள் அப்படி போயிட்டு இருக்கு. உண்மை. இன்றைய எம்ஜிஆரா திரு விஜய் அவர்களை பார்க்கலாம். இன்றைய எம்ஜிஆர் இல்ல, இன்றைய எம்ஜிஆர் தான். நான் 2ஆம் புரட்சி தலைவர்னு சொல்லுவேன். சாதாரண இல்ல. நான் மெச்சூரிட்டி இருந்தாங்க, வந்த உடனே எனக்கு சீட் தந்தாங்க அப்படின்னு கிடையாது. நான் எனக்கு சீட்டே அவர்கிட்ட மெரிட் இருந்தா கொடுங்க தான் கேட்டேன். ஆமா, ஓப்பனா சொல்லுவேன். எனக்கு தகுதி இருந்தா கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம். அதான் சொன்னேன். எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி தான் கொடுத்தாங்க. என்னை பயன்படுத்த தவறிய இயக்கம் அதிமுக, பயன்படுத்தி கொண்டது தமிழக வெற்றிக்கழகம். என்னை உதறியது அதிமுக. நான் உருப்பட வேண்டும் என்று இதோடு சேர்த்து. ஏன்னா இளைஞர்களுடைய கூட்டம் பாத்தீங்கன்னா அதிகமா தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் அதிகம் இருக்கு. இன்னொரு விஷயம், எதிர்பார்க்காத கூட்டம். எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த கூட்டத்துல. எதையும் எதிர்பார்க்க மாட்டான். 10 கிலோமீட்டர் போனா போயிடுவாங்க. மற்ற கட்சியில அப்படி இருக்காது. எனக்கு வாய்ப்பு தந்த கட்சியையும் நான் திட்டுவதில்லை. ஆனால் வாய்ப்பு எனக்கு தரவில்லை என்றாலும் நான் அதை பத்தி கவலைப்படலை. நான் கட்சி விட்டு தான் வெளியே வந்தேன்னா கட்சி விட்டு யாரையும் விமர்சனம் பண்ணிட்டு நான் வெளியே வரல. கண்டிப்பா அது எல்லாருக்குமே தெரியும். அந்த அரசியல் வந்து நீங்க அதை போக்கு எடுத்துக்கிட்டது வந்து எல்லாமே பார்க்கக்கூடிய விஷயம். நான் விமர்சனம் பண்ணிட்டு வெளியே வரல. அதனால நான் இன்னும் யாரையும் நான் விமர்சனம் பண்ண விரும்பல. என்னை பயன்படுத்தி கொண்டாரா இல்லையா என்பதை விட தமிழக வெற்றி கழகம் என்பது வெற்றி பெற்றாலும் அதில் வீரனாக இருக்கலாம், வெற்றி இல்லை என்றாலும் அதில் வீரனாக இருக்கலாம். ஏன்னா அது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சைலண்டான ரூட் எடுத்தீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த விஷயங்கள்ல. ஏன்னா உங்களை எல்லாருமே ஸ்கிரீன்ல வந்து தொலைக்காட்சியில பாக்குறாங்க. ரெட்டியார்பட்டி திரு நாராயணன் நாங்குநேரி அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு கண்ணே கூட சில நேரங்கள்ல இருட்டாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா இவர் எப்படி அங்க போனாரு, தமிழ் வெற்றிக்கழகத்துல எப்படி சீட் வாங்கினாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. இது சைலண்ட் மூவா எடுத்துக்கலாமா? இதே மாதிரி உங்களுடைய வெற்றியும் பயங்கரமான சைலண்ட் மூவா இருக்குமா? நீங்க வெற்றி வந்து நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கறத விட அதிகமா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ வரைக்கும் களப்பணிதான்.
எதையுமே பார்க்க முடியுது. எதையுமே களப்பணி தான். எல்லாம் இந்த ட்ரெஸ்ஸோடய போயிடுவேன், மக்களை போய் சந்திப்பேன். கிளம்பியாச்சு. நிறைய போக முடியாத ஊர்கள் இருக்கு. எல்லா இடத்துலயுமே வரவேற்பு வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கு நல்லா. மற்ற பார்க்கும்பொழுது. பெண்கள் அதிகமான இன்ட்ரெஸ்ட், கடுமையான இன்ட்ரெஸ்ட். ஒரு கட்சி வளர்ந்துட்டுன்னா வளருதுனாலே தாய் குளம் தான். நீங்க வெளியில வந்துருவீங்க, அவங்க 4 பேருக்கு 10 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. காசு கிராமங்கள் மாதிரி பேசுவாங்க அப்படின்னு. அதெல்லாம் லேடிஸுக்கெல்லாம் ரொம்ப 40 வயசு 50 வயசுக்கு உள்ளவங்கலாம் ரொம்ப ரொம்ப ஏகோபித்த சந்தோஷத்தோட இருக்காங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும். தமிழ்நாட்டில் பழையன கழிதலும் புதியன புகுதலும். சிவப்பு கம்பளம் விரித்து தமிழர் வெற்றி கழக விஜய் அவர்களை வரவேற்கிறீங்க. அவருக்கு தகுதி இருக்கு. இந்த தமிழ்நாட்டை தலைமை தாங்கக்கூடிய தகுதியை இந்த இளைஞர் கூட்டம் கொடுக்கு. 50% வயசு 50 வயதுக்கு உள்ள ஓட்டு கேட்டு போகும்போது பெண்கள்லாம் அது காட்டுற ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல தலைவர் ரெட்டையிலையை காட்டினாரு. அதே தலைவனுக்கு அந்த ரெட்டையிலையை மறந்துட்டு கட்டையிலையை காட்டுறாங்க. கட்டை விரல் இருக்குல்ல, எப்படி காட்டுறான் லேடிஸ்லாம். அப்ப ரெட்டை மறைந்து போச்சு, கட்டை நிக்கி பத்தில. இந்த 4 கை அவுட். இந்த ஒரு கை, இந்த ஒரு விரல் என்ன வச்சுக்கோங்களேன், 4 கை முடிஞ்சு போச்சு. அதனாலதான் எல்லாரும் கட்டை விரல காட்டுறாங்க. காங்கிரஸ் அங்க வேண்டாம்னு சொல்லி 4 விரல காட்டுறாங்க. காங்கிரஸ் 5 கை 100% இருக்கலாம். இவ்வளவு நேரம் நம்மளுடைய உற்சாகத்தோடு அவங்க காலையில இருந்து கிட்டத்தட்ட களத்தில் பயங்கரமா உழைச்சாலும் நம்ம காலையில இல்ல, அறிவிச்ச நாள்ல இருந்து உழைச்சிட்டு இருக்கோம். மன்னிச்சுக்கோங்க. அறிவித்த நாள்ல இருந்து களத்துல சூறாவளி பிரச்சாரம் போல களத்துல சுத்தி அவங்க இந்த களத்துல வந்திருக்காங்க. நம்ம கேட்டதுக்காக நமக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி நம்மளோட இந்த நேரத்தை செலவு பண்ணியிருக்காங்க. அறிவித்தமிழ் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றி. நன்றி. மீண்டும் களத்துல சட்டமன்ற உறுப்பினரா உங்களை சந்திக்கிறோம். நன்றி. தேங்க்ஸ். கடவுளுக்கு நன்றி. நன்றி. உங்களுக்கும் நன்றி. உங்க வணக்கம்மா.